அண்ணா யூனிவர்சிட்டி ரெகுலேஷன் 21ல உள்ள SNM கொஸ்டின் பேப்பர். இது வந்து டிசம்பர் 2023ல உள்ள கொஸ்டின். கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். dy by dx equal to x square plus y square. இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். நம்மளை எதுல கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா டெய்லர் சீரீஸ். நம்மளை எந்த மெத்தட்ல கால்குலேட் பண்ண சொல்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃபங்க்ஷன் எடுத்துக்கணும். y டேஷ்னு எடுத்துக்கலாம், இல்ல f ஆஃப்னு எடுத்துக்கலாம். இப்ப டெய்லர் சீரீஸ்ன்னு சொன்னதுனால நான் கொடுத்திருக்கிறத எப்படி எடுக்கணும்னா y டேஷ் அப்படியே எடுத்துக்கலாம். y dash equal to x square plus y square. And initial condition கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க? y of 1 equal to 2. இந்த bracket குள்ள இருக்கிறது என்னோட initial value x0. So x0ன்றது 1. y equal to 2 அர்த்தம். அப்ப அது வந்து initial valueன்றதுனால y0 equal to 2. இந்த y of 1 equal to 2 தான் இப்படி x value y valueன்னு பிரிச்சு எழுதிட்டோம். இப்ப நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க? find y of 1.1. அத கால்குலேட் பண்ணணும். சோ 1.1 என்னன்னு கண்டுபிடிக்கணும். எந்த மெத்தட் யூஸ் பண்ணி? டெய்லர் சீரீஸ் மெத்தட் ஆஃப் 4th ஆர்டர். சோ 4 டைம்ஸ் டிரைவ் பண்ண சொல்லிருக்காங்க. டெய்லர் சீரீஸ் யூஸ் பண்ண சொல்லிருக்காங்க. 4th டெரிவேட்டிவ் வரைக்கும் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்தாச்சு. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம ஆயிலர்ஸ் ஃபார்முலா டெய்லர்ஸ் ஃபார்முலா எழுதலாம். இல்ல அதுக்கு முன்னாடி டெரிவேஷனுக்கு போயிடலாம். டெரிவேஷன் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம டெய்லர் சீரீஸோட எக்ஸ்பான்ஷன் எழுதிக்கலாம். ஸோ 4th ஆர்டர் வரைக்கும் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கிட்ட இருக்கிறது y டேஷ். ஸோ y டேஷ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இதை ஃபர்ஸ்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது டபுள் டேஷ் x ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x, y ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணா 2y, திருப்பி y டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது y டேஷ். x பண்ணும்போது நம்ம ஏன் அப்படி எழுதலைன்னா x ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2x, x திருப்பி நான் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 ஆயிடும். பட் y வந்து 1 ஆகாது, y டேஷா தான் இருக்கும். dy by dxன்னு சொல்லுவோம்ல, அதான் இது. இப்ப நெக்ஸ்ட் y ட்ரிபிள் டேஷ் 4th ஆர்டர் வரைக்கும் போகணும். 2x, x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 பிளஸ் 2 y டேஷ்னு இருக்கா. இப்போ y அப்படியே வச்சுட்டு uv மெத்தட் ஒரு டேர்ம் அப்படியே வச்சுட்டு இன்னொரு டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். y அப்படியே வச்சுட்டு y டேஷ் டிஃபரன்ஷியேட் பண்ணா y டபுள் டேஷ் பிளஸ் y டேஷ் அப்படியே வச்சுட்டு y டிஃபரன்ஷியேட் பண்றோம். y பண்ணும்போது dy by dx அப்படின்னா y டேஷ். ஓகே, இதை இப்போ நான் சிம்பிளிஃபை பண்ணி எழுதிக்கிறேன். 2 பிளஸ் 2y double dash plus 2y dash whole square அப்படின்னு எழுதிக்கலாமா? இப்போ இதுக்கு நெக்ஸ்ட் பவர் 4th ஆர்டர். 2 டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 பிளஸ் இங்க 2 இருக்கு, உள்ள ரெண்டு டேர்ம் இருக்கிறதுனால uv மெத்தட். y அப்படியே வச்சுட்டு y டபுள் டேஷ் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது y ட்ரிபிள் டேஷ் பிளஸ் y டபுள் டேஷ் அப்படியே வச்சுட்டு y டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது y டேஷ் பிளஸ் இப்போ அடுத்த டேர்ம் 2 இன்டூ y1 டேஷ் ஹோல் ஸ்கொயர்னு இருக்கா. இமேஜின் எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் ஸ்கொயர்னா நம்ம எப்படி எழுதுவோம்? 2xன்னு எழுதுவோமா? அதே மாதிரி 2y டேஷ்னு எழுதிட்டு திருப்பி y டேஷ் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது y டபுள் டேஷ். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். 2 உள்ள கொண்டு போறோம். 2y ட்ரிபிள் டேஷ் பிளஸ் 2y double dash y dash plus 4y dash y double dash. செகண்ட் டேர்மும் தேர்ட் டேர்மும் ஒரே டேர்ம் தான். 2 plus 4ன்னு எழுதிக்கலாம். ஸோ 2y triple dash plus இது ரெண்டும் ஒரே டேர்ம்ன்றதுனால 6y double dash y dash அப்படின்னு எழுதிக்கிட்டோம். இப்போ இது எல்லாத்துக்கும் இனிஷியல் கண்டிஷன் பார்க்க போறோம். இனிஷியல் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? x0ன்றது 1, y0ன்றது 2. இததான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிட்டே வரப்போறோம். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் y0 டேஷ். x இருக்கிற இடத்துல 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்க, y இருக்கிற இடத்துல 2 சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அப்போ x ஸ்கொயர் 1 பிளஸ் இல்ல 1 ஸ்கொயர் எழுதுவோம். 1 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர். 1ன்றது 1 தான், 2 ஸ்கொயர்ன்றது 4, அப்ப ஈக்குவல் டு 5. ஸோ y0 டேஷோட வேல்யூ 5. y0 டபுள் டேஷ். இப்போ இங்க 2 இன்டூ எக்ஸோட இடத்துல 1, 2 இன்டூ ஒய்யோட பிளேஸ்ல 2, ஒய் டேஷ். ஒய் டேஷ்ன்றது முன்னாடி இருக்கிற ஸ்டெப்ல இருக்க 5. ஸோ 5. 2 பிளஸ் 2 இன்டூ 2 4, 4 இன்டூ 5 20.
இதோட வேல்யூ 22. அடுத்தது இதே மாதிரி y0 ட்ரிபிள் டேஷ் இங்க சப்ஸ்டியூட் பண்ண போறோம். 2 பிளஸ் 2 இன்டூ ஒய்யோட வேல்யூ 2, ஒய் டபுள் டேஷோட வேல்யூ இங்க சப்ஸ்டியூட் பண்றோம் நம்ம. பாருங்க இதான் இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிட்டே வரோம். ஒய் டபுள் டேஷ் இருக்கிற இடத்துல முன்னாடி ஸ்டெப்ல கண்டுபிடிச்ச வேல்யூ 22 பிளஸ் 2 இன்டூ ஒய் டேஷ் ஹோல் ஸ்கொயர். ஒய் டேஷோட வேல்யூ இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி இருக்கு 5. ஸோ 5 ஸ்கொயர். அப்ப இதை கால்குலேட் பண்ணும்போது 2 பிளஸ் அண்ட் அடுத்த வேல்யூ நமக்கு என்ன இருக்கு 88 பிளஸ் 5 ஸ்கொயர் 25. 25 இன்டூ 2ன்றது 50. ஸோ ஆல் டுகெதர் எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது எனக்கு 140 வந்திருக்கு. அண்ட் லாஸ்ட் ஒய் பவர் 4. ஒய் பவர் 4 லாஸ்ட் ஸ்டெப்ல இருக்கு பாருங்க. 2 இன்டூ ஒய் இன்டூ ஒய் ட்ரிபிள் டேஷ். ஒய் ட்ரிபிள் டேஷ்ன்றது 140 பிளஸ் 6 இன்டூ ஒய் டபுள் டேஷ். ஒய் டபுள் டேஷ் வேல்யூ என்ன கொடுத்துருக்கோம் 22. 22 இன்டூ ஒய் டேஷோட வேல்யூ 5. இந்த காலம்ல கண்டுபிடிச்ச வேல்யூஸ் எல்லாத்தையும் இங்க கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணியாச்சு. இது 1220. இப்ப நம்ம ஃபார்முலாக்கு போயிடலாம். நம்மளோட டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன். ஸோ டெய்லர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷனோட ஃபார்முலா y1 equal to y0 plus h by 1 factorial into y0 dash plus h square by 2 factorial into y0 double dash and so on. So இது வந்து நான் and so on போட்டு extend பண்ணிட்டேன். இப்போ இதுக்கு h வேணும்ல, h ஓட வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணணும், x minus x0 அப்படின்னு கால்குலேட் பண்ணலாம். இல்லைன்னா மேல இருக்கிற இந்த டிஃபரன்ஸை பார்த்தும் நம்ம எழுதிக்கலாம். நம்மளோட கிவன் வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க y of 1 இருக்கா, இங்க பாருங்க. ஸோ இந்த இடத்துல y of 1 நான் என்ன கண்டுபிடிக்கணும் 1.1. இந்த 1க்கும் 1.1க்குமான டிஃபரன்ஸ் 0.1. இந்த டிஃபரன்ஸ் தான் h. ஸோ h equal to 0.1. இப்போ நான் கால்குலேட் பண்ண போறது y1 ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன். இப்போ y0 வேல்யூ கொஸ்டின்ல கொடுத்திருக்கிறது தான் y0. y0 equal to 2. So first value 2 plus h value divided by 1 factorial y0 dash oda value 5 plus 0.1 whole square by 2 factorial into அடுத்த வேல்யூ நமக்கு 22 plus 0.1 whole cube by 3 factorial into 140 and the next value 0.1 whole power 4 by இது 4 வரைக்கும் அவங்க பண்ண சொல்லிருக்காங்க, நம்ம 4 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கோம். 1220. இந்த வேல்யூவை கால்குலேட்டர்ல ஃபீட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 2 plus 0.5 plus 0.11 plus 0.023 plus 0.005. ஸோ இப்போ என்னோட y1 ஓட வேல்யூ 2.64 கால்குலேட் பண்ணியாச்சு. இந்த y1ன்றது என்னது y of 1.1. இதுக்கு தானே வேல்யூ கால்குலேட் பண்ணிருக்கோம், தட் இஸ் 2.64. கொஸ்டின் முடிஞ்சிருச்சா அப்படின்னு பார்க்கலாம். இதை y of 1.1 டெய்லர் சீரீஸ்ல கண்டுபிடிச்சிட்டு y of 1.2 ஆய்லர்ஸ் மெத்தட்ல கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இட் மீன்ஸ் அடுத்த வேல்யூவை ஆய்லர்ஸ் மெத்தட்ல கால்குலேட் பண்ணணும். இப்போ இங்க இருந்து எடுத்துக்கலாம். நம்ம அங்க x0 y0 எடுத்தோமா, இங்க x1 y1 பிராக்கெட்குள்ள இருக்கிறது x1 1.1, பிராக்கெட்க்கு வெளியில இருக்கிறது y. ஸோ y1 equal to 2.64. ஆய்லர்ஸோட ஃபார்முலா எழுதிக்கலாம். ஸோ ஆய்லர்ஸ் ஃபார்முலா நமக்கு என்ன இருக்கு, yn plus 1 is equal to yn plus h into f of xn comma yn. இப்ப செகண்ட் வேல்யூ தானே நம்ம இங்க ஆய்லர்ஸ்ல போட போறோம். அப்ப n equal to 1. n equal to 1 கொடுத்தாதான் இந்த இடத்துல y2ன்னு வரும். ஏன்னா y1 கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ y2 equal to y1 plus h into f of x1 comma y1. இப்போ y2 equal to y1ன்றது நம்ம இப்ப கண்டுபிடிச்சோம்ல அந்த வேல்யூ 2.64. ஸோ 2.64 plus h ஓட வேல்யூ 0.1
f of 1.1, 2.64. இங்க f of இருக்குல்ல, f ofனா கொஸ்டின்ல இருக்கிற வேல்யூ. கொஸ்டின்ல இருக்கிறது தான் f of x, y, that is x square plus y square. இப்போ y2 equal to 2.64 plus 0.1. f ofன்றது என்னது? x square plus y squareல, அப்போ 1.1 square plus 2.64 square. இங்க என்ன வருது எனக்கு? 2.64 plus 0.82. ஸோ என்னோட y2 ஓட வேல்யூ 3.46. ஸோ ஒரு ஐட்ரேஷனை டெய்லர்ஸ் மெத்தட்லயும் இன்னொரு ஐட்ரேஷனை ஆய்லர்ஸ் மெத்தட்லயும் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டி ரெகுலேஷன் 21ல இருக்கிற SNM கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுல இது 15th கொஸ்டின். 15th கொஸ்டின்ல நமக்கு ஒரு சால்வ் வந்து பை ரங்கிகூட்டா மெத்தட் ஆஃப் 4th ஆர்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்கே மெத்தடோட ஃபார்முலா எழுதுறதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை எடுத்து எழுதிக்கலாம். நமக்கு கொடுத்துருக்கிறது dy by dx. dy by dx நம்ம எப்படி எழுதலாம்? y டேஷ்னு எழுதலாம். ஸோ y dash equal to 1 by x plus y. பட் எனக்கு இங்க ஆர்கே மெத்தடோட ஃபார்முலா என்ன? நான் இங்க ஃபார்முலாவை ஓரமா எழுதுறேன். ஃபார்முலா எப்படி இருக்கும் நமக்கு? k1 equal to h into f of x0, y0. k2 equal to h into f of x0. இப்போ எல்லாமே f of இருக்கு. நான் இங்க ஃபுல்லா எழுதல ஃபார்முலா. f of இருக்கிறதுனால இந்த கொஸ்டினை வந்து நம்ம எப்படி எடுக்கணும்? y டேஷ்னு எடுக்கக்கூடாது, f of எடுக்கணும். இப்போ டெய்லர்ஸ் எடுக்கும்போது நான் y டேஷ்னு எடுப்பேன். அதே ஆயிலர்ஸ் எடுக்கும்போது f of எடுப்போம். நமக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்க f of x, y. அண்ட் அடுத்து given கண்டிஷன் என்னன்னா y of 0 equal to 1. இந்த y of 0 equal to 1ல இருந்து நமக்கு இனிஷியலா இருக்கிற டேர்ம்ஸ் தெரியுது. x0ன்றது பிராக்கெட்ல இருக்கிறது 0, y0ன்றது 1 கொடுத்துருக்காங்க. நம்மள என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? y of 0.1. ஃபர்ஸ்ட் வேல்யூ 0, இந்த இடத்துல 0, இங்க 0.1. இது ரெண்டுத்துக்குமான டிஃபரன்ஸ் தான் நமக்கு h. அப்ப h equal to 0.1. இப்போ நம்ம ஃபார்முலாக்கு போயிடலாம். என்னோட ஃபார்முலா ஃபர்ஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்கிறது k1 equal to h into f of x0, y0. ஸோ x0, y0 நமக்கு தெரியும், ஹெச்சும் தெரியும். h வந்து 0.1, f of x0ன்றது 0, y0ன்றது 1. f of x, yன்றது 1 by x plus y. ஸோ 0.1, 1 by x ஓட பிளேஸ்ல 0, y ஓட பிளேஸ்ல 1. 1 by 1ன்றது 1 தான். அது 0.1ல மல்டிப்ளை பண்ணும்போது வேல்யூ 0.1. ஸோ என்னோட k1 ஓட வேல்யூ 0.1 முடிஞ்சிச்சா? அடுத்தது k2. k2க்கான ஃபார்முலா h into f of x0 plus h by 2, y0 plus k1 by 2. முன்னாடி ஐட்ரேஷன்ல இருக்கிற k வேல்யூ எடுத்து யூஸ் பண்ண போறோம். ஸோ h வேல்யூ 0.1, f of x0 0 plus h வேல்யூ 0.1 by 2, y0ன்றது 1 plus k1ன்றது இப்போ முன்னாடி ஐட்ரேஷன் நம்ம கண்டுபிடிச்சது 0.1 by 2. 0.1 by 2 கால்குலேட் பண்ணிட்டு தான் அதை நம்ம ஆட் பண்ணணும். ஸோ 0.1 f of 0.1 ஓட வேல்யூ 0.05. இங்க 1 plus 0.05, அப்போ 1.05. f of இருக்கா? அப்போ ஃபங்க்ஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணணும்னு அர்த்தம். என் ஃபங்க்ஷன் என்ன? 1 by x plus y. x ஓட பிளேஸ்ல 0.05 plus y ஓட பிளேஸ்ல 1.05. இதை கால்குலேட் பண்ணா எனக்கு k2 கிடைக்கும். k2 ஓட வேல்யூ 0.09. k1 இப்ப k2 கிடைச்சிருக்கு. அடுத்தது k3. உங்களுக்கு 4 வேல்யூ வேணும். k3 அடுத்தது. k3 ஓட ஃபார்முலா h into f of x0 plus h by 2, y0 plus k2 by 2.
அங்க k1 எடுத்தோம்ல, இங்க அதுக்கு பதில் k2. Okay, h value 0.1, f of x naught value 0, h value 0.1 by 2, y naught ஓட வேல்யூ 1, k2 வந்து இப்ப முன்னாடி ஐட்ரேஷன் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 0.09 divided by 2. இப்போ 0.09 divided by 2 பண்ணிட்டு 1ல ஆட் பண்ணிக்க போறோம். இது ஏற்கனவே கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோம். 0.1 by 2ன்றது 0.05. இது மட்டும் தான் நம்ம இப்ப செக் பண்ணணும். இந்த வேல்யூ வந்து நமக்கு 0.09 by 2ன்றது 0.005 வரும். இதை சப்ஸ்டியூட் பண்ணி வேல்யூ கண்டுபிடிச்சோம்னா இதை வந்து கால்குலேட் பண்ணும்போது நமக்கு என்ன வருதுன்னா 0.1 இன்டூ எஃப்ல சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0.9132. ஸோ அப்போ K3யோட ஆன்சர் 0.09. இதுவும் அதே வேல்யூ தான் வந்திருக்கு. நெக்ஸ்ட் K4. K4ஓட இது வந்து மாறும். K2வும் K3 தான் ஃபார்முலா ஒரே மாதிரி இருக்கும். K1க்கும் K4க்கும் ஃபார்முலா சேஞ்ச் ஆகுது. y plus K3. இங்க by 2 கிடையாது. ஸோ 0.1 f of 0 plus 0.1 comma 1 y-ஓட வேல்யூ 1, இது y naught. y naught ஓட வேல்யூ 1 plus K3 ஓட வேல்யூ 0.09. இப்போ 0.1 f of 0.1 comma 1.09. இதை கால்குலேட் பண்ணும்போது எனக்கு 0.1 into f ofன்றது 1 by x plus y. So 0.1 plus 1.09. Value 0.1 into 0.840. இப்போ K4ம் கிடைச்சிருச்சு. K4ஓட வேல்யூ 0.084. இப்போ எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணணும், del yன்ற ஃபார்முலால சப்ஸ்டியூட் பண்ணணும். என்னோட del y ஃபார்முலா என்ன, del y equal to 1 by 6 of k1 plus 2k2 plus 2k3 plus k4. நம்ம இப்போ கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம்ல, k1 k2 k3 k4 எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்க சப்ஸ்டியூட் பண்றோம். 1 by 6, 0.1, 2 into 0.09, அடுத்ததும் 0.09 plus என்னோட K4 வேல்யூ 0.084. இதை கால்குலேட் பண்ணா 0.091. இதுதான் நம்மளோட del y. இப்போ எனக்கு y1 தானே தெரியணும். y1ன்றது y0 plus del y. முன்னாடி ஐட்ரேஷன் வேல்யூ plus del y. y0ன்றது 1 கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. 0.091 ஆட் பண்ணா என்னோட y1 கிடைச்சிடும். ஸோ y1 equal to 1.091. இது RK மெத்தட், RK for 4th order.